எனக்கு அன்பான சகோதரிமார்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த அருமையான நாளை காண ஆண்டவர் நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன் தந்தபடினாலே அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சங்கீதத்திலே தாவீது 34வது சங்கீதம் 12வது வசனத்திலே இவ்வாறாக ஒரு கேள்வி கேட்கிறார். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் ஆர்? தேவனுடைய சித்தம் அறிந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு நடக்கிறவர்களிடத்தில் அவருடைய பிரசன்னம் எப்போதும் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் நம்மளோட தங்கி இருக்கும். அது மட்டுமல்ல, இவ்விதமான ஆசீர்வாதம் நம்மிடத்துல தங்கி இருக்க வேண்டுமானால் நம்முடைய நாவை நாம் சரியான விதத்துல உபயோகம் பண்ண வேண்டும். சலமோன் நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். சிலுவையில் ஆண்டவரோடு கூட அறையப்பட்ட கல்லர்களைப் போல நம்முடைய நாவு மரணத்திற்கும் ஜீவனுக்கும் பிரவேசிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்று பார்க்கலாம். அந்த இரு கல்லர்களில் ஒருவன் ஆண்டவரை நோக்கி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியானை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். 2 பேரும் கல்லர்கள் தான். 2 பேரும் அந்த சிலுவையில் அறையப்பட்டார்கள். அதுக்கு முன்பதாக 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரே விதமாக தான் இருந்தது. அவங்க மோசமான காரியங்களுக்கும் கள்ளத்தனங்களுக்கும் அடிமைப்பட்டு இருந்தாங்க. இருவரும் ஒரு போலதான் இருந்தது. ஆனால் அவர்களில் ஒருவன் மரணத்தையும் ஒருவன் ஜீவனையும் ஏற்றுக்கொண்டான். மரணத்தை தேர்ந்தெடுத்தவனும் ஜீவனை தேர்ந்தெடுத்தவனும் தங்கள் நாவின் கனியை புசித்தார்கள். என்னை கேட்கும் அருமையான சகோதரிகளே, நமக்கும் நம் நாவினாலே நித்திய ஜீவனை தேர்ந்தெடுத்து அதன் கனியாகிய பரலோக பாக்கியத்தை அடையலாம். எப்படி என்றால், ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவே உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வசனம் 10வது வசனம், நீதி உண்டாக ஹிருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்படி அறிக்கை பண்ணினவர்களுக்கு தேவன் துணையாக இருப்பதனாலே வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கி இருக்கும். இகத்திலும் பரத்திலும் ஆண்டவர் தாமே அவளோடு கூட சஞ்சரிப்பார், அவளோடு கூட தங்கி இருப்பார். அவருடைய எல்லா காரியங்களையும் அவரே எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பார். இப்படியாக அறிக்கை பண்ணாதவர்கள் யாராவது என்னை கேட்கும் சகோதரிமார்களுடைய மத்தியத்தில் இருக்குமானால், இந்த நாவின் அதிகாரத்தை, ஜீவ மார்க்கத்தை, நித்திய ஜீவங்களுக்குள்ள மார்க்கத்தை தேடி எடுக்க உங்கள் நாவை உபயோகப்படுத்துங்கள். நித்திய சமாதானம் உங்களுக்கு அதனால கிடைக்கும். ஆண்டவர் மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இந்த ஆண்டவர் அவர் தன்னை ஏற்றுக்கொள்கிறார், தன்னை வாயினால் அறிக்கையிடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றோடு உயிரோடு இருக்கிறார். என்னுடைய பாவத்துக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார் என்று நீங்கள் இதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுமானால் உங்களுக்கு இந்த பரலோகம் கிடைக்குமே, உங்களுக்கு இந்த நித்திய சமாதானம் கிடைக்குமே, நீர் ஒற்றுகள் உங்களுடைய இதயத்தில் புறப்படுமே. எந்த சூழ்நிலையிலும் உங்களை தாங்கக்கூடிய, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சர்வ வல்லவராகி ஆண்டவர், அவர்களுடைய பேருதான் எல் ஷடாய். அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை என்றைக்கும் வழி நடத்துவார். அதனால இந்த ஆண்டவர் தாமே இன்றைய நல்ல நாளிலும் உங்களை எல்லா காரியங்களிலும் நீங்கள் செய்ய போகிற காரியங்கள், நீங்கள் ஈடுபடுகிற காரியங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நாயகனாயிருந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உதித்து உங்களுடைய கரங்களை பிடித்து உங்களை சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் நடத்துவாராக. Have a blessed day. ஆண்டவருடைய நாமமே மகிமைப்படட்டும்.